ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லோஷியும் நானும். இன்றைக்கி ஒரு அரிசி அல்வா தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம். இந்த அரிசி அல்வா செய்கிறதுக்கு நான் 200 கிராம் அளவுக்கு புழுங்கல் அரிசி, இட்லி அரிசி எடுத்திருக்கேன். இந்த புழுங்கல் அரிசியை நீங்கள் ஏதாவது புழுங்கல் அரிசி எடுத்துக்கலாம். எந்த புழுங்கல் அரிசி எடுத்தாலும் நல்லா கழுவி எடுத்துக்கங்க. கழுவி ஒரு 2 மணி நேரத்துக்கு ஊற வச்சிடலாம். இப்போது ஒரு 50 கிராம் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். கடலைப்பருப்பு கூட ஒரு மணி நேரம் ஊற வைக்கலாம். ஊற வச்சுட்டு குக்கரில் ஒரு விசில் போடலாம். அப்படி இல்லைன்னா பாத்திரத்துலேயே வேக வச்சுக்கலாம். நான் ஒரு 1 ஹவர் கிட்ட கடலைப்பருப்பையும் ஊற வச்சாச்சு. நம்மளுக்கு இப்போ அரிசியும் கடலைப்பருப்பும் ஊறிட்டு இருக்குது. கடலைப்பருப்பும் அரிசியும் நல்லா ஊறி இருக்குது. இப்போ இந்த ஹல்வா செய்கிறதுக்கு கொஞ்சமாக ஏலக்காய், ஒரு 3/4 கப் அளவுக்கு பெருசாக தேங்காய் துருவி வச்சுருக்கேன். 1/2 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்திருக்கேன். நான் இன்றைக்கி வெல்லம் அச்சு வெல்லம் தான் யூஸ் பண்ணுறேன். இந்த வெல்லம் வச்சு நம்ம இந்த ஹல்வா செய்யலாம். நீங்கள் எந்த வெல்லம் வச்சு வேணாலும் இந்த அரிசி அல்வா செய்யலாம். நான் ஒரு குக்கரில் இந்த கடலைப்பருப்பு ஊற வச்சுருந்தேன் இல்லையா, அந்த தண்ணியோட அப்படியே ஆட் பண்ணிக்கிறேன். கூட கொஞ்சமும் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 100 மில்லி அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணியாச்சு. அது சைடில் ஒரு குக்கரில் வேகட்டும். விசில் போட்டு வேக வச்சாச்சு. இப்போது ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம வச்சுருக்க அரிசியை ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்கணும். ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்தாச்சு. குக்கர்லேயும் விசில் வந்துடுச்சு. பாருங்கள் எந்த அளவுக்கு ஃபைனாக அரைச்சிருக்கேன் பாருங்கள். இப்போது நம்மக்கிட்ட அரிசி மாவும் ரெடி ஆகிடுச்சு. கடலைப்பருப்பு நல்லா வெந்து நல்லா இருக்குது. ஒரு விசில் வச்சாலே போதும். ரொம்ப அதிகமாக வைக்க தேவையில்ல. அப்படி வேகலைன்னு தோணுச்சுன்னா நீங்கள் இன்னொரு விசில் வச்சுக்கோங்க. நான் ஒரு கடாய் எடுத்துகிட்டு கடாயில் நம்ம கடலைப்பருப்பு வேக வச்சோம் இல்லையா, அந்த கடலைப்பருப்பு தண்ணியை இதில் ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே 100 ml அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது தண்ணி நல்லா கொதிக்கணும். நல்லா கொதிக்குது. இந்த டைமில் நம்ம வச்சுருக்க அரிசி மாவு தண்ணி ஊற்றி அரைக்கணும். அப்போ தான் கொஞ்சம் தண்ணியாக இருக்கும். இல்லைன்னா கெட்டியாக தான் அரைச்சி எடுப்போம். கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக ஆகிற அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கங்க. அரைச்சி எடுத்த தண்ணியை தண்ணியாக இருக்கணும் அந்த மாவு. அதை தான் இதில் கலந்துட்டு நல்லா கைவிடாத கட்டிப்படாத நல்லா கிளறி விட்டுக்குங்க. பாருங்கள், இந்த சைடில் இருக்கிறதெல்லாம் எடுத்து விட்டு நல்லா கலந்து விட்டுக்கணும். கொஞ்சம் நேரம் ஆன பிறகு இது கொஞ்சம் கெட்டியாகிடும். இந்த மாவு கெட்டியாகிறதுக்கு ஒரு 15 மினிட்ஸாவது ஆகும். இந்த மாதிரி நம்ம ஹல்வா பதத்துக்கே வந்துடும். இது அந்த தண்ணி எல்லாம் போயிட்டு நல்லா கெட்டியாகிடும். பாருங்கள், இப்படி திருப்புனா திரண்டு வரணும். இந்த டைமில் நம்ம வச்சுருக்க கடலைப்பருப்பை ஆட் பண்ணிக்கலாம். கடலைப்பருப்பை நல்லா இந்த மாவோட நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இந்த கடலைப்பருப்பும் இந்த மாவும் நல்ல ஒரு டேஸ்ட்டாகிடும். இப்போ ஒரு 5 மினிட்ஸ் கிட்ட நம்ம இதை கலந்து விட்டுட்டு நல்லா இந்த கடலைப்பருப்பும் மாவும் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு விட்டுடணும். இப்போ நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இந்த டைமில் நான் சைட்லேயே ஒரு பாகு காய்ச்சிக்கிறேன், வெள்ளைப்பாகு. திரும்ப நான் இன்னொரு கடாய் வச்சுட்டு அந்த கடாயில் ஒரு 1/2 கப் அளவுக்கு வெல்லத்தை ஆட் பண்ணிக்கலாம். உங்கள் இனிப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வெல்லம் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு 100 ml அளவுக்கு தண்ணி ஊற்றி கரைச்சிக்கலாம். பதம் எதுவும் கிடையாது. வெறும்னா வெல்லத்தை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். கூடவே நம்மளுக்கு தேவையான அளவுக்கு 1 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஏலக்காவை ஆட் பண்ண தந்தால் ஒரு 4 ஏலக்காவை நல்லா நசுக்கி போட்டுருங்க.
இப்போது நம்மளுக்கு வெள்ளை பாகும் ரெடி. மாவு நல்லா வெந்திருக்கணும். அப்புறம் தான் நம்ம வந்து வெல்லத்தை ஆட் பண்ணணும். இந்த மாதிரி கையை வந்து ஈரத்தில் நனைச்சிட்டு தொட்டு பார்த்தீங்கன்னா மாவு வெந்திருக்கான்னு தெரியும். இப்போ ஒரு பிஞ்ச் அளவுக்கு கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கிட்டேன். மாவு நல்லா வெந்த பிறகு தான் நம்ம வந்து வெள்ளைப்பாகு ஆட் பண்ண போகிறோம். நான் வெள்ளைப்பாகு வந்து நல்லா வடிகட்டி எடுத்துக்கிட்டேன். இந்த வடிகட்டின வெள்ளைப்பாகு வந்து இது கூட ஆட் பண்ணிக்கலாம். வெள்ளை கரைச்சதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். வெள்ளை கரைச்சது வந்து இது கொஞ்சம் தண்ணியாக இருக்க மாதிரி தான் இருக்கும். இது கூட கலந்தோன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த வெல்லத்தோட இந்த மாவு அப்படியே இந்த கடலைப்பருப்பு எல்லாம் கலந்து நம்மளுக்கு ஒரு சூப்பரான ஃப்ளேவராக இருக்கும். அதே போல் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நம்மலாம் சின்ன குழந்தையா இருக்கும்போது நம்ம அப்பா அம்மா நம்ம செஞ்சு தந்திருப்பாங்க. நம்ம அம்மா வந்து இந்த மாதிரி தான் ஸ்நாக் தருவாங்க குழந்தைங்கள. இப்போ தான் நம்ம வெளியே வாங்கி கொடுக்குறோம். நான் இதில் வந்து ஒரு 3/4 கப் அளவுக்கு துருவின தேங்காய் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த தேங்காய் நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்கு. இதெல்லாம் குழந்தைங்களுக்கு, இப்போத்து குழந்தைங்களுக்கு நம்ம செஞ்சு தரணும். அவ்வளோதான், நம்மளுக்கு ஹல்வா ரெடி ஆகிடுச்சு. இந்த டைமில் நான் ஒரு பாத்திரத்தில் நெய் லைட்டாக தடவிட்டு அந்த ஹல்வாவை ஆட் பண்ணுறதுக்கு இதில் தடவி வச்சுக்கிறேன். இப்போது நம்ம ஹல்வா ரெடி ஆகிடுச்சு. இந்த ஹல்வாவை இதில் ஆட் பண்ணிடலாம். நம்ம தேங்காய் போட்டதுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் போதும், நம்மளுக்கு ஹல்வா சூப்பராக ரெடி ஆகிடும். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த மாதிரி பாத்திரத்தை ரெடி பண்ணி வச்சிடலாம். அப்போ தான் வந்து இந்த ஹல்வா சேர்க்கறதுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி எடுத்து போடுற மாதிரி இருக்கட்டும். இந்த மாதிரி இருந்தால் தான் ஒரு 2 ஹவர்ஸ் கழித்து நம்ம பார்த்தோன்னா நம்மளுக்கு வந்து நல்லா செட் ஆகிடும். ரொம்ப தண்ணியாக இருந்தால் செட் ஆகாது. கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும். அப்போ தான் வந்து இந்த ஹல்வா மாதிரி வரும். இல்லைன்னா நம்ம இதே மாதிரி தான் எடுத்து சாப்பிட்ணும். இந்த சூடாக இந்த மாதிரி எடுத்து சாப்பிடுவோம், இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். ஸ்பூன் போட்டு கொடுத்திங்கன்னா குழந்தைங்க அழகாக சாப்பிட்ருவாங்க. இது வந்து நம்ம நைட்டு செஞ்சுட்டு கூட மறுநாள் காலையில் கூட நம்ம ஒரு பிரேக்ஃபாஸ்ட் மாதிரி கூட குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். நல்ல ஒரு சத்தான உணவு தான். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதே போல் ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கும் நம்ம காலையில் செஞ்சு வச்சோன்னா ஈவினிங் வந்த உடனே கேக் மாதிரி கட் பண்ணி கொடுக்கலாம். இது உடனேலாம் வந்து செட் ஆகாது. ஒரு 2 to 3 ஹவர்ஸாவது ஆகும். அப்போ தான் செட் ஆகும். அதே மாதிரி நல்ல தண்ணியாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் கெட்டியானால் தான் செட்டாக இருக்கும். அவ்வளோதான், நம்ம அரிசி அல்வா ரெடி. 3 ஹவர்ஸ் கழித்து இந்த ஹல்வா கட் பண்ணுறத வந்து நான் வந்து வீடியோ எடுக்க மறந்துட்டேன், சாரி. நீங்கள் வந்து இதே பதத்தில் செய்யுங்க, உங்களுக்கு கரெக்டாக வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.